ஒரு ஊரில் மோகன் மற்றும் ராமன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மோகனிடம் எல்லாம் இருந்தது. பணம் இருந்தது, வசதி இருந்தது, மரியாதையும் இருந்தது. ஆனால் அவனுக்கு திருப்தி மட்டும் இல்லை. எப்போதும் இன்னும் வேண்டும் என்ற எண்ணமே அவனை ஆட்டிப்படைத்தது. பணம், பதவி, புகழ், ஆசை மேல் ஆசை வளர்ந்து கொண்டே போனது. அமைதி மட்டும் அவனை விட்டு விலகிக் கொண்டே சென்றது. மற்றொரு நண்பன் ராமன். ராமனின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் கிராமத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுபவர். அதிக பணம், பெரிய வீடு, உயர்ந்த பதவி இவற்றை அவர் ஒருபோதும் வேண்டவில்லை. கிடைப்பதே போதும் என்ற மனநிலையுடன் அமைதியாக வாழ்ந்து வந்தார். ஒரு வருடம் அந்த ஊரில் கடும் வறட்சி ஏற்பட்டது. விவசாயம் நின்றது. பலருக்கு வேலை இல்லை. பயம், கவலை, கோபம் மக்களின் முகங்களில் தெளிவாக தெரிந்தது. மோகன் இரவு முழுவதும் தூங்க முடியாமல் தவித்தார். நாளை என்ன செய்வேன், என்னிடம் இருப்பதும் போய்விடுமோ என்ற எண்ணங்கள் அவரது மனதை சிதைத்தன. அந்த வேதனையுடன் மோகன் ராமனை சந்திக்க சென்றார். இருவரும் ஊரின் நிலை குறித்து பேசினர். அப்போது மோகன் ஆச்சரியத்துடன் கேட்டார், இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் எப்படி உன்னால் இவ்வளவு நிதானமாக அமைதியாக இருக்க முடிகிறது? ராமன் மெதுவாக சிரித்தார். பிறகு அமைதியாக கூறினார், எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புகளை குறைத்தால் பயம் குறையும். பயம் குறைந்தால் துன்பமும் குறையும். ஆசைகளை விட்டுவிட்டு இறைவனை முழுமையாக நம்பி பணிவுடன் வாழ்ந்தால் வாழ்க்கையில் மனவேதனை ஏற்படாது. பிறகு ராமன் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலா. இந்த திருக்குறளின் பொருளை வாழ்க்கையிலேயே நடைமுறையாக மோகனுக்கு கற்றுக் கொடுத்தார்.